அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் எறும்புக்கடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கு நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல இறைவனை அகத்தே நினைந்து தொடக்குகின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகிய நமது வடலூரிலே இருக்கக்கூடிய சன்மார்க்கம் சார்ந்த கருணீகர் நலச்சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அங்கத்தினர்கள், அதை சார்ந்த அன்பர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள், இந்த ஒளிபரிக்கின் வாயிலாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், உங்கள் அனைவரையும் இந்த இனிய நேரத்தில் அன்போடு வணங்குகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை நடராஜன் ஐயா அவர்கள் நான் வடலூருக்கு வந்திருந்த நேரத்தில் இங்கே என்னை அழைத்து வந்தார்கள். என்றாவது ஒரு நாள் சன்மார்க்கம் தொடர்பான செய்திகளை இங்கே பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அன்று ஏற்பட்டது. நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. நான் பொதுவாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறவன் இல்லை. நான் உலகத்தில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 72 நாடுகளை சுற்றி கொண்டிருப்பவன். அதற்கு சன்மார்க்கம் ஒரு காரணம், மருத்துவம் ஒரு காரணம், வேறு பல இலக்கிய சூழல்கள் ஒரு காரணம். இன்றைய தினத்தில் இந்த மாத பூசத்தின் வேளையில் நான் இங்கே பேச வேண்டும், சன்மார்க்கம் தொடர்பாக பேச வேண்டும் என்று ஒரு 4-5 நாள் தான் இருக்கோம் நாங்கள் பேசிக்கிட்டோம். அதன்படி இந்த நேரத்தை நாங்கள் குறித்தோம். குறித்த நேரத்தில் என்னால் வர முடிந்தது. இறைவன் வழிகொடுத்தான். என்னை வர சொன்னது மட்டுமில்லாமல் அன்பர்கள் எங்கள் இல்லத்திற்கே வந்திருந்தார்கள், வந்து என்னை அழைத்தார்கள். ஐயா நடராஜன் ஐயா அவர்களுடைய வாகனத்தில் என்னை இன்று அழைத்து வந்தார்கள். பொதுவாக ஒரு அமைப்பு உருவாகுவது என்றால் பொது காரியங்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்றால் அவ்வளவு சாமானியமான விஷயம் இல்லை. முதலில் தேவை பணம், இரண்டாவது தேவை உழைப்பு, அதற்கான மனம், மூன்றாவது தேவை அவர்களுக்கான அந்த நேரம், இறைவன் அவர்களுக்கு கொடுக்கும் அங்கீகாரம். இவையெல்லாம் முக்கியம். சும்மா ஒரு அமைப்பை நடத்துறது, ஒன்று சேர்றது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். நான்லாம் நிறைய அமைப்புகளில் இருக்கேன். நிறைய அமைப்புகளில் இருந்துட்டு இந்த
குதிங்கால் பிடரையில் படுற அளவுக்கு ஓடி வந்திருக்கேன். நல்ல பேர்கள் பெற்று வந்திருக்கிறேன், தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல பேர் வாங்கிறதுக்கு உழைக்க தயாராக இருப்பதை விட நாம் என்னத்தான் உழைத்தாலும் கெட்ட பேர் வரும் என்பதை வாங்கி கொள்வதற்கு ஒரு ரிசர்வ் வங்கி மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு இடத்த வச்சுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயம் தொண்டு செய்ய வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. பரோபகாரி வெகுஜன விரோதி அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு முதுமொழி உண்டு. இதில் சகோதரர் டி ஆனந்தராஜன் அவர்கள் தலைமையில், செயலாளர் கே செல்வமணி அவர்களுடைய செயற்பாட்டில், சகோதரர் எஸ் பாலன் அவர்கள் பொருளாளர் என்கின்ற நிலையில் அவர்களோடு இணைந்து தேவையான காரியங்களை எல்லாம் அவ்வப்போது செயலாற்றுவதற்கு செயல் வீரர்கள் போன்ற அங்கத்தினர்கள் அவர்களை ஊக்குவிக்கும் முகத்தான் துணை நின்று ஒவ்வொரு செயல்களையும் நடத்தி சிறப்பாக துணை இருப்பதற்கு உழைக்கும் கரங்கள் மனதோட இதெல்லாம் ஒருங்கே சேர்ந்து அமையிறதுங்கிறது அவ்வளவா சாமானியமான விஷயம் இல்லை. அப்படி ஒன்று சேர்ந்து இங்கே ஒரு அமைப்பு இருந்து இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இது சன்மார்க்கம் சார்ந்த ஒரு அமைப்பு. சன்மார்க்கம் என்பதே ஜாதி மதம் சமயம் இவைகளுக்கு அப்பாற்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் ஒன்று கூடி செயல்படுவது அது சன்மார்க்க செயல்பாடு. ஆனால் கருணீகர் நலச்சங்கம் என்ற ஒரு பெயர் வைத்து அதில் ஒன்றாக இணைந்து எல்லோரும் செயல்பட்டு இப்படி நீண்ட நாட்கள் நடந்துக்கிட்டு வருதுன்னு சொன்னால், இறைவன் மிகப்பெரியவன், அவன் கருணை உள்ளவன், அவன் நம்மளை தேர்வு செய்திருக்கிறான் என்பது பொருள். நாங்கள்லாம் இருந்த பல அமைப்புகளில் இப்படி சில கூட்டங்கள் நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச திறமையில் உள்ள ஆயுதங்களை கொண்டு வரும். ஏன்னா கடைசியாக அது தேவைப்படும், சூழ்நிலை அப்படி வரும். அப்படிலாம் நாங்கள் பட்டுருக்குறோம். நான்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். அதுக்கு பதிலாக திட்டமிட்டு கணக்கு பண்ணி அதை கணக்கை சரி பண்ணியிருக்கிறேன். ஆனால் பொது தொண்டுக்கு வர்றவனுக்கு இந்த கணக்கை சரி பண்ணியிருக்கிறேன்ற அந்த ஒரு மனநிலை இருக்குதே, கொடூரமான மனநிலை வரக்கூடாதுங்க. சும்மா பிளாட்ஃபாரத்தில் போய் இருந்து எதனா வியாபாரம் பண்ணு, வியாபாரத்தில் போட்டி போட்டு பண்ணு. தொண்டு செய்ய வரும்போது போட்டி போட்டு தொண்டு செய்யணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு மானம் ஈனம் சூடு சொரணை வெட்கம் எதுவும் இருக்கப்படாது. தூக்கி போட்டு புதைச்சிட்டு வரணும். அப்படி தான் இருக்கும், சுருக்குன்னு இருக்கும். அது அந்த சுருக்குன்னு இருக்கிறதுனுடைய அது போடுற திட்டம் இருக்குது பாருங்க. அடேங்க அப்பா, பாகிஸ்தான்காரனுக்கு இந்தியாக்காரனுக்கு நடக்கிற மாதிரி திட்டம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு கருணீகர் சார்ந்த ஒரு அமைப்பு நல்ல சிறப்பாக, அதுலேயும் மாத பூசம் வந்தால் 5 வகையான சாப்பாடு. நான் அங்கேயே சொல்லிட்டேன், எனக்கு சோறு வைக்க சொல்லுங்கயா, எனக்கு கொஞ்சம் சோறு கொஞ்சம் ரசம் கொஞ்சம் மோர் இருந்தால் வைக்க சொல்லுங்கள், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்லை அங்கே சாப்பிட்லாம் இங்கே சாப்பிட்லாம், நான் எனக்கு பிடிக்காது.
யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்கே கூட எனக்கு கூட்டு பொரியல் சாம்பார்லாம் வேண்டாம், எனக்கு வெறும் ரசம் கொடுங்க. ஏன் தெரியுமா? ரசத்தில் உங்களால் ஒன்றும் கலப்படம் பண்ண முடியாது. பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் தான் போடணும். நீங்கள் இதில் வேறு எதையாவது கொண்டு வந்து பண்ணலாமான்னா நீங்கள் வத்த குழம்பு வைங்க, சாம்பார் வைங்க, புளிக்குழம்பு வைங்க, அதில் என்ன வேணாலும் உங்கள் விளையாட்டை காட்டலாம். இந்த ரசத்துலலாம் அதெல்லாம் காட்ட முடியாது. அதனால் நான் வந்துட்டு ரசத்தை யார் வச்சாலும் பரவாயில்ல, ரசம் இருந்தால் சரி. அடுத்தது கேட்டேன், மோர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுவும் அப்படி தான், நீங்கள் வேணுன்ற மாதிரிலாம் அதையத்தை போட்டு கலந்து பண்ண முடியாது. மோர் தண்ணியை ஊற்றி கலக்கணும். நோய் அணுகல் விதிமுறையில் தேரையர் சொல்கிறார், திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணின்பால் ஒற்றை பெருக்காமல், உண்ணுங்கால் நீர்கருக்கி நெய்யுருக்கி மோர் பெருக்கி உண்பவன் பேருரைக்கில் போமே பிணி. அது சாப்பிட்றவன் பேரை சொன்னாலே நோய் ஓடிடுமா. தேரையர் சொல்கிறார், அகத்தியருடைய சீடர். இதெல்லாம் நாங்கள் மருத்துவ அறிவியலில் படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செமஸ்டர் முதல் ஆண்டு வரக்கூடிய இதில் வரக்கூடிய கேள்வி இதெல்லாம். மாடர்ன் சயின்ஸ் எம்பிபிஎஸ் படிக்க போனோம்னா அவங்க ஃபஸ்ட்டு செமஸ்டரில் முக்கியமான கேள்வி கேட்பாங்க, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் தி மெடிசன். அது முக்கியம், அவசியமான கேள்வி. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் தி மெடிசன், மருத்துவ அறிவியலுக்கு தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும், ஃபாதர் ஹிப்போக்ரட்டஸ் வாஸ் தி ஃபாதர் ஆஃப் தி மெடிசன் அப்படின்னு சொல்லணும். நானும் அலோபதிக்கில் இருந்து எங்கள் வாத்தியாரை போட்டு சாத்துன்னு சாத்திட்டு ஓடி வந்துடுவேன். அதனால் அலோபதிக்கு விட்டுட்டேன். நாங்கள் பாரம்பரிய சித்த மருத்துவ குடும்பத்தில் சேர்ந்தவங்கன்னா 11வது தலைமுறை. அதனால் நான் மாடர்ன் சயின்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். நம்ம இதுலேயும் எனக்கு நாடி பார்க்காம யாரையும் நான் பேஷண்ட்டை பார்க்க மாட்டேன். எங்கள் அப்பா எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது நாடி தான். எப்பவுமே பாடல், எல்லாமே பாடல் தான். கரிமுகன் அடியை வாழ்த்தி கைதனில் நாடி பார்க்கில் பெருவிரலங்குலத்தில் பிடித்தடி நடுவே தொட்டால் ஒரு விரலோடில் வாதம் முயல் நடுவிரலில் வித்தம் திருவிரல் மூன்றிலோடில் சிலேத்தமும் நாடியாமே ஆகியா நாடி மூன்றும் படபடன்றோடில் சன்னி. இப்படி பாட்டு. அது என்ன சொல்லுதுன்றதை அப்புறமா அப்பா கிட்ட சொல்லணும். எதனா ஒரு சின்ன தப்பு சொன்னோட எங்கள் அப்பா கட்டை போட்டு நடப்பாங்க, காலுக்கு கட்டை பிஞ்சுவிடும். ஒழுங்காக சொல்லணும் அப்பாக்கிட்ட. அப்படியெல்லாம் இருந்து நாங்கள் வளர்ந்து வந்தோம். அப்புறம் மருந்து இலைகள் எடுத்துட்டு வர்றது, அது இடித்து சாறு எடுக்கிறது, காய வச்சு இடித்து பவுடர் பண்ணுறது, அது வஸ்திர காயம் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் கொண்டு வந்தோம். நான் பெருமைக்கு சொல்லலை, பெருமைக்கு உறைவன் இறைவன். நீங்கள் எனக்கு நாடி பார்க்கறதுக்கு இல்லைன்னா உங்களை நான் தொட மாட்டேன், பார்க்க மாட்டேன். நீங்கள் எக்கடுங்கட்டு ஒளிங்கன்றுவேன். நாடி பார்த்து அது என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் கேட்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளுடைய கூட்டு பொருள்கள் எப்படி, இவன் வயசு என்ன, இவனோட உணவு வழக்கம் என்ன, நடை உடை பாவனை, இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்தை எவ்வளவு அளவு இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்துட்டு நாடியை பார்த்து நிர்ணயித்து மருந்து கொடுப்போம். இல்லாட்டினா கொடுக்க மாட்டேன். இப்போ கூட எனக்கு சமீபத்தில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, நான் கேன்சருக்கு மருந்து கொடுக்குறவன். உலக நாடுகளெல்லாம் எனக்கு இருக்காங்க பேஷண்ட், டாக்டர்ஸ், நவீன மருத்துவர்கள் எல்லாம் எனக்கு பேஷண்ட் அப்படி இருக்காங்க. ஆனால் நான் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அது இன்னொருத்தர் சொல்லி தானே தெரியும், நமக்கு அறிவில்லை. இவன் என்கிட்ட அவன் வருவான், ஏழை வரப்போகிறதில்ல, அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவான். பணக்காரன் வரப்போகிறதில்ல, அவன் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவான்.
அவன் செத்த பிறகு பணம் கொடுத்து எப்படியாவது மீட்டுன்னு வருவான் பணத்தை. என்கிட்ட வர்றவன் ரெண்டுத்துக்கு நடுவில் அவன் தான் வருவான். தலைவிதி, என் தலைவிதி இப்படி, அவன் தலைவிதி அப்படி. அவனால் பணம் கொடுக்க முடியாது, பணம் கொடுத்து வைத்தியம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியாது. சில முடிஞ்ச வரைக்கும் செய்வேன், முடியாது போனால் வேறு வழியே இல்லைன்னு விட்டுருவேன். நான் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேங்கிட்ட, இந்த அனுபவங்கள்லாம் இருந்து உங்களோட இருந்தால் தான் நான் வைத்தியன், இல்லட்டா நான் வியாபாரி. நான் வியாபாரியாக இருக்க தயாராக இல்லை. நான் இது தான் செய்யணும். நான் வியாபாரம் எதை வேணாலும் செய்வேன். எனக்கு நிறைய திறமை இருக்குது, எல்லாம் செய்வேன். மருத்துவத்தை கொண்டு வந்து வியாபாரத்தில் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், அவன் பொழைக்கிறான் பொழைக்காத போகிறான், நீ செய்கிற வேலையை ஒழுங்காக செய், அவ்வளோதான். அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த மாதிரி என்னுடைய சித்த மருத்துவ பாரம்பரியத்தில் நான் 11வது தலைமுறை. 700 வருஷத்தில் இருந்த பொருளெல்லாம் இப்போ என் வீட்டில் இருக்கு. நாங்கள் என் பிள்ளைங்களுக்கு, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு நான் கல் வேணும்னே சேர்த்து வச்சுருக்கேன். 800 வருஷத்து கல்வம். அந்த கல்வம் தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். அதுங்க ஆசைப்படுங்க. நம்ம அந்த புளியம்மையை பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. நீனு முந்துவாங்க. ஏன் இன்றைக்கி நேற்று உள்ளது அல்ல, எந்த ஸ்டோர்லேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ கிடைக்கிறதா இல்லை, 700-800 வருஷத்துக்கு முந்தினது. அதை பயன்படுத்த நமக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அப்படி பிள்ளைங்க வந்துட்டு ஆசையாக வந்து, நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என் பிள்ளைங்களான்னு நினைப்பேன். அவங்களாம் அப்படி தான் செய்வாங்க. இன்றைக்கி அப்படித்தான். நான் இதில் ஒரு இது சுயநலம், இதில் வேறு அது ஒரு திறமைன்னு சொல்லிக்கலாம். மருந்து செய்யணுன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன். மருந்து இது செய்ய போகிறேன்டா, அவனை கூப்பிட்டுக்கோ, இவனை கூப்பிட்டுக்கோ, இவ்வளோ கூப்பிடு, அவ்வளோ கூப்பிட்டு எல்லோரும் கூப்பிட்டுக்குவேன். இவங்க வந்து நான் சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. மருந்து சும்மா அப்படியே சொல்லி சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ எனக்கு வேலை ஆயிடுச்சு. எப்படி மருந்து செய்கிற வேலை மிச்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் இன்னொரு நன்மை, அந்த பிள்ளைங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தாச்சு. நாளைக்கு அவங்க இந்த மருத்துவத்தை சிறப்பாக செய்வாங்க. இன்றைக்கி அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் அப்படி இருக்காங்க. சில வேளைகளில் பேஷண்ட்டே வருவாங்க, வந்துட்டு போக மாட்டாங்க. இருந்து 3 வேளை நல்லா சாப்பிட்டுவிட்டு மருந்து அரைச்சி இடிக்கிறது, சாறு புளிக்கிறது எல்லாம் அவங்களே செய்வாங்க. ரொம்ப ஆனந்தமாக செய்வாங்க. யாரும் கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. ஐயா நமக்கெல்லாம் சொல்லித்தரேன். நானே செலவு பண்ணி சோறு ஆக்கி, நான் தான் சோறு சமைக்கிறதும் நான் தான் சமைச்சு எல்லாருக்கும், எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் போடுவேன். அது தொடர்ந்து இப்போ நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வழியில் வந்துட்டோம். அதுலேயும் பல சங்கங்கள், எல்லாத்துலேயும் நான் காப்பாளராக இருக்கேன். நிறைய பணம் செலவாகுது, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ பணம் செலவு பண்ணுவீங்க? இருக்கும்போது தானே செய்வீங்க. இருக்குது, செய்கிறோம், அவ்வளோதான். இதுதான் அவன் இருக்கான், பார்த்துக்கிறான். இறைவன் மிகப்பெரியவன். நான் சொல்லுவேன், எங்கள் செக்ரட்டரி, ஒரு பேராசிரியர், எங்கள் மேனேஜர், அவங்கெல்லாம் எந்தோட நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் பாட்டில் துறை மாதிரி திட்டம் போட்டிங்க, பணம் அவன் கொடுப்பான். எப்படி ஒரு 20 பேரை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறது திட்டமிடுவேன். எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரும். திட்டமிட்டால் பணம் பத்தாது. இவங்கெல்லாம் கணக்கு பிள்ளைங்க கணக்கு போடுவாங்க, அதுக்கு எதுக்குன்னு சொல்லி போட்டு பணம் உண்மையிலேயே பத்தாது. நான் சொல்லுவேன், இப்போ நம்ம டிக்கெட் எடுக்க பணம் இருந்துச்சு இல்லை, பண்ணிட்டோம்ல. டிக்கெட் எடுக்க வழி விட்டவன் யார்? இறைவன். அந்த கம்யூனிட்டி நமக்கு பணத்தையும் அவன் தான் கொடுக்கணும். கணக்கு போடல, கையில் கொடு, ஓகே பண்ணிட்டேல்ல, கன்ஃபார்ம் பண்ணிட்டேல்ல, டிக்கெட்டு கிடைச்சிருச்சுல்ல, கொடு. அதை பற்றி கவலை யாருக்கு வரணும்? எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்துருப்பேன். ஆனால் எல்லோரும் என்ன நல்லவன் மாதிரி பேசுவாங்க.
என்ன பாட்டில் பின்னால் போய் அப்படி திட்டுவாங்க. நான் அதை கேட்டுக்கின்னு அப்படின்னு போயிடுவேன். அந்த மாதிரி இந்த மருத்துவ அறிவியலில் எல்லாரும் கூட எனக்கு உங்களோட நான் மெர்ஜ் ஆயிடணும். நோயாளி டாக்டராக இருக்கக்கூடாது. வெளியிலேருந்து நீங்கள் ஃபோனில் பேசுகிற வரைக்கும் நீங்கள் நோயாளி. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, நான் பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரோ கிடையாது, எங்கள் வீட்டு மனுஷன். உடனே உங்களுக்கு பல்ஸ் பார்க்கணுன்னாக்கா உங்களுக்கு டீ காஃபி குடிக்கக்கூடாது. நான் இளநீர் குடிக்கலாம், பழ ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம். இவங்க பல்ஸ் எல்லாம் பார்த்து முடிஞ்சது காஃபி வந்துடும். எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் காஃபியோ டீயோ அல்லது பாலோ எதுவும் முடியாதுன்னா ரொம்ப 100 விழுக்காடு சன்மாரிக்கலாம் இருக்கிறாங்க. அப்படி காட்டிக்குவாங்க ஃபிலிமு. அவங்களுக்கு சுக்கு காஃபி கொடுப்பேன் அப்படின்ட்டு. மருந்து அவங்களுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டோம்னா அதில் எழுதி ஒட்டி கொடுத்துட்டோம்னா நல்லா ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க. அப்படி தான் இது வரைக்கும் எனக்கு பந்தங்கள், சொந்த பந்தம் அவ்வளோ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ அப்படி உள்ளவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆசையாக அன்பாக நம்ம மேலே வெறுப்பு எதுவும் இல்லாத அவ்வளோ அழகாக என்னோட இருப்பாங்க. அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். எது வந்தாலும் மக்களை கொடுக்கணும், மகிழ்ச்சி தான் முக்கியம். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மருத்துவத்தை இப்போ மக்களுக்கு நல்ல விதமாக செய்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேரை வராதிங்கன்றவேன். ஏன்னா ஊர் சுற்றி உலகநாதன், உங்களை வர வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் நம்பி வந்திருப்பீங்க, வீணாயிடும் நேரம். சும்மா இருந்தாலும் இருந்திருக்கலாம். அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கே மனசு தாங்க, இந்த படுபாவை நம்பி வந்து இருக்கிறதும் கெட்டு போச்சு, நேரமாக வீணாச்சு அப்படின்னு நல்லா அழகாக பொறுமையாக திட்டுவாங்க. அதனால் வராதிங்கன்றவேன். நான் இருக்க மாட்டேன், வெளியூருக்கு போய்டும், வராதிங்க, ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, யாரையும் என்கிட்ட அனுப்பாதீங்க, என்ன நம்பாதீங்க. தெளிவாக சொல்லுவேன். ஒரு மருத்துவர்கிட்ட நோயாளி வந்தால் என்னை நம்பி வராதிங்க,